British fighter jets defending the skies above Cyprus and across the Middle East as Donald Trump's war with Iran rages. Here, a suspected Iranian drone was destroyed by an F-35 jet. நாங்கள் 2014 இருக்கோம். வக்கேஷா விஸ்கன்ல ரொம்ப அமைதியான காலம். ஒரு தாத்தா ரொம்ப கேஷுவலா சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கு காட்டு வளத்துல. தாத்தா சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று காட்டு வழியிலிருந்து ஒரு சத்தம் கேக்குது. தாத்தா சைக்கிளை நிப்பாட்டிட்டு பாக்குற என்னடா சவுண்டு பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பொண்ணு தெரிகிறா. அந்த பொண்ணு காட்டுல இருந்து தாத்தா கிட்ட தவண்டு வாரா. தாத்தா அது பார்த்து செம்ம ஷாக் ஆயிட்டார். அந்த பொண்ணோட உடுப்பு ஃபுல்லா ரத்தம். அந்த பொண்ணு ஃபுல்லா ரொம்ப டயர்டா இருக்கா. உடம்பு ஃபுல்லா ரத்தம். அப்படியே அந்த பொண்ணு தவண்டு போக அப்படியே ரத்தம் நிலத்துல புரண்டு கொண்டு வருது. அந்த பொண்ணு தாத்தா கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறா, ப்ளீஸ் என்னைய ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது எல்லா டாக்டர்ஸ் மேனுக்கும் எல்லா நர்ஸுக்கும் செம்ம ஷாக். அந்த பொண்ணுக்கு 19 கத்தி குத்தி பட்டிருக்கு உடம்புல. அந்த பொண்ணோட பேர் பெய்டன் லட்னர். அந்த பொண்ணுக்கு வெறும் 12 வயசு தான். ஒரு சின்ன வயசு பொண்ண 19 வாட்டி கத்தியால குத்தி இருப்பாங்க. அந்த பொண்ணு சாறு நிலைமையில இருந்த பொண்ணு. குத்தின இடமெல்லாம் இதயம் கிட்டதான். 1 மில்லிமீட்டர் கொஞ்சம் கூட குத்தி இருந்தனா அந்த பொண்ணு அந்த காட்டிலேயே இறந்து போயிருப்பா. அந்த பொண்ணு ரொம்ப பெயின்ஃபுல்லான நிலைமையில இருக்கும்போது, ரொம்ப கொடூரமான நிலைமையில இருக்கும்போது நல்ல வேளை அந்த பொண்ணு காட்டை விட்டு கொஞ்சம் ரோட்டடிக்கு அந்த தாத்தாவை நிப்பாட்டினா. இல்லாட்டி அந்த பொண்ணு பீட்டன் அங்கே இறந்து போயிருப்பா. பீட்டன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த இடம் போலீஸ் வராங்க. போலீஸ் வரும்போது ஷாக் ஆறாங்க. பீட்டன் நிலைமையை பார்க்கும்போது போலீஸ் வரும்போது போலீஸ் யோசிக்கிறாங்க, யார் இவ்வளவு கொடூரமான காயம் பண்ணிருப்பாங்க, ஒரு மான்ஸ்டரா, ஒரு கில்லரா, இல்லாட்டி ஒரு சைக்கோவாண்டு போலீஸுக்கு நிறைய கேள்வி வர ஆரம்பிக்குது. விஸ்கான்சன் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க. எல்லாரும் வீட்டையே ஒளிஞ்சிருக்காங்க. மான்ஸ்டர் யாருன்னு தெரியற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியில போக பயப்படுவாங்க. ஒரு ரோட்ல 2 உருகம் தெரியுது. ரொம்ப நிம்மதியா நடந்து போறாங்க. ஃபுல்லா டஸ்ட், முடியெல்லாம் குழம்பி போயிருக்கு. 2 பொண்ணுங்கள் ரோட்ல நடந்து கொண்டு இருக்காங்க. அவங்க நிக்கோலைட் நேஷனல் ஃபாரஸ்ட் கிட்ட நடந்து போய் கொண்டு இருக்காங்க. போலீஸ் அந்த 2 புள்ளையையும் பார்க்கும்போது அவங்களோட வண்டியில ஏத்துறாங்க. கார்ல ஏத்தும் போது காரோட மூடே மாறிட்டு ரொம்ப ஒரு டிஸ்டர்பான ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. போலீஸ் கார் ஓட்டி கொண்டு இருக்கும் போது கேக்குறாங்க அவங்களோட பேர் என்னன்னு. சோ இந்த 2 பொம்பளையிலும் அவங்களோட பேரை சொல்றாங்க. ஒரு பிள்ளையோட பேர் மார்கன் கெய்சர் அண்ட் இன்னொரு பிள்ளையோட பேர் அனிசா வேர். அந்த 2 பிள்ளைகளும் பீட்டன் ஓட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பீட்டன் தான் இந்த கொலைக்காரன் குத்தின பொண்ணு. பீட்டர் தான் இந்த விக்டிம். அந்த 2 பொண்ணுக்கும் வெறும் 12 வயசு தான். பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைகள் மாதிரி தெரிவாங்க. இப்பதான் அவங்க மார்கனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டை போய் கொண்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி பீட்டன் அந்த காட்டுல தவண்டு அந்த தாத்தா கிட்ட போகும்போது பீட்டன் மயக்கம் போட்டு விழ முதல் அந்த தாத்தா கிட்ட ஒரு விஷயம் சொன்னவா. என்ன பீட்டன் சொன்னவாண்டா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படி பண்ணாங்க. அவங்களோட பேர் மார்கன் கெய்சர் அண்ட் அனிசா வேர். பீட்டன் விஷயம் சொன்னப்ப போலீஸ் இந்த 2 பொண்ணுங்களையும் கார்ல ஏத்தும் போது ஆக்சுவலா இந்த 2 பேருக்கு தெரியலேன்னு போலீஸ் ஏத்தினாங்க. பட் போலீஸ் ஏற்கனவே இந்த 2 பொண்ணுகளையும் சர்ச் பண்ணி கொண்டு இருந்தாங்க. 2 பொண்ணு காருக்குள்ள ஏத்தும் போது போலீஸுக்கு இன்னும் டவுட்டா இருந்தது. மேபி பீட்டன் போய் சொல்றாவோ. ஏன்னா இந்த பொண்ணுங்களை பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணுங்கள், ரொம்ப நோமான பிள்ளைகள், ரொம்ப நல்ல பிள்ளைகள் மாதிரி தெரியறாங்க. அவங்க பார்க்க கொலைக்காரன் மாதிரி இல்லாட்டி குற்றவாளி மாதிரி தெரியவே. வெறும் 12 வயசு சின்ன பொண்ணுகள் மாதிரி தான் தெரியறாங்க. ஆனா கொஞ்சம் டைம் போக இப்ப போலீஸ் கார் ஓட்டி கொண்டிருக்கும் போது மூடு ரொம்ப வித்தியாசமா மாறிடு. முதலாவது அந்த 2 பொண்ணுங்களும் பயப்படவே இல்லை. இப்ப ஒரு போலீஸ் கார் இருக்காங்கன்னு கூட அந்த 2 பொண்ணுகள் பயப்படவே இல்லை. இன்னொரு பிள்ளை என்ன சொல்றாண்டா, அப்ப பீட்டன் எப்படி இருக்கா, நல்லா இருக்கா வாண்டு போலீஸ் கிட்ட கேக்குறா. அனிசார உடுப்புல கொஞ்சம் ரத்த மாதிரி அடையாளம் இருந்தது. பட் அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. இந்த பயம், ஸ்ட்ரெஸ் அப்படி ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ரொம்ப
கேஷுவல். இப்ப அவங்க வந்து அம்மா அப்பாட கார்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. போலீஸ் வந்து இன்டெரோகேஷன் இன்டெரோகேஷன் ரூம்ல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, ஏன் பீட்டனை இப்படி பண்ணீங்க, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என்ன காரியத்துக்கு நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்கும் போது மார்கன் ஒன்று கேட்கிறா. மார்கன் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அவள் செத்துட்டல அட்டு உயிரோட இருக்கிறாண்டு மார்கன் கேட்டவா. இன்டெரோகேஷன் ரூம்ல தான் சில விஷயம் தெளிவா ஆரம்பிக்குது. மார்கன் தான் கூட காய்க்கிறது. மார்கன் என்ன சொல்லியிருக்காண்டா, நாங்க வந்து இது பணத்துக்காண்டி செய்யல, இல்லாட்டி எங்களுக்கு பீட்டன் பிடிக்காதுன்னு நாங்க அப்படி செய்யல, ஆனா நாங்க இது ஒரு பலியா தான் செஞ்சிருக்கோம், ரத்தத்தான பலி. நாங்க இவ்வளத்தையும் அவருக்காண்டிதான் பண்ண உண்டு. ஆனா ரார் அந்த வேர். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைக்கு போவேன். புலிஸ் வந்து கேள்வி கேட்கும் போது அந்த 2 பொண்களும் என்ன சொல்றாங்கண்டா, சிலிண்டர் மேனுக்காண்டி செஞ்சாங்கண்டு. அவங்க வந்து சிலிண்டர் மேனோட வேலைக்காரிகள். சிலிண்டர் மேன் உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரீப்பி பாஸ்டா. ஸ்லெண்டர் மேன் வந்து ரொம்ப நீட்டான ஆள். ஃபேஸ் ஒன்றும் இல்லை, இப்போ கண்ணு மூக்கு வாய் ஒன்றும் இல்லை, அண்ட் ஒரு காஸ்டியூம் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அதான் ஸ்லெண்டர் மேன். மார்கன் என்ன சொல்றாண்டா, ஸ்லெண்டர் மேன் வந்து தன்னோட ரூம் கபட்ல வாழுறேன். அண்ட் மார்கனோட நினைவெல்லாம் ஸ்லெண்டர் மேனுக்கு தெரியுமா. ஸ்லெண்டர் மேன் தான் சொன்ன, நீ வந்து எனக்கு பலி செய்யணும், இல்லாட்டி நான் உன்னையே உன்னோட குடும்பத்தையும் கொண்டுருவேன். 2 பொண்கள் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி டீல் பண்றாங்க. சோ என்ன யோசிக்கிறாங்கடா, மார்கனோட பர்த்டேக்கு கண்டிப்பா பீட்டன் வருவா அண்ட் பீட்டனை பலி போடுவா. இந்த 2 பொண்களும் பிளான் பண்றாங்க. 2 பொண்கள் என்ன யோசிக்கிறாங்கடா, இந்த பலி 2 பேரும் செஞ்சனா ஸ்ரீந்தாமன் வந்து தன்னோட பெரிய மென்ஷன்ல கூட்டிட்டு போவேரா, இந்த 2 பொண்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேராம். அண்ட் இந்த 2 பொண்களோட ஃபேமிலியும் ஸ்ரீந்தாமன் பாதுகாப்பா வச்சிருப்பேராம். அதான் பீட்டனை பலியா ஸ்ரீந்தாமனுக்கு கொடுத்தாங்க. போலீஸ் டிடெக்டிவ் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப சின்ன பிள்ளைல மேபி நாங்க யோசிச்சுக்கலாம் போய் சொல்றாங்க. 2 பொண்கள் சொன்ன விதம் வந்து ரொம்ப சீரியஸா இருந்தது. ஸோ இந்த 2 பொண்களும் போய் சொல்லவே இல்லை, உண்மையதான் சொன்னாங்க. அண்ட் மார்கன் வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காண்டா, கொலை பண்ண ரொம்ப ஈஸி தான் அண்ட் ரத்தத்தை துடைக்க இன்னும் ஈஸி தான். மகன் காட்டா போலீஸ்ட எப்படி தேய்ச்சி கொண்டதுன்னா, இல்லாட்டி நீங்க இந்த சம்பவம் யூஸ் பண்ணா போகும். மகன் சொல்றா போலீஸ் கிட்ட. டிடெக்டிவுக்கு மூச்சு முட்டி இந்த கதையால இந்த கதை ரொம்ப கிரீப்பியா இருந்தது. இன்டெரோகேஷன் ரூமை விட்டு வெளியில போயிட்டே. இப்படியும் இவங்க சின்ன பொண்களா இருந்தாலும் அவங்க செஞ்சது கொலை. மார்கன் அண்ட் அனிசா கோர்ட்டுல போயிட்டாங்க. கோர்ட்டோட ரிப்போர்ட்ல வந்து ஒரு பெரிய விஷயம் வருது, ஒரு சைக்காட்ரிக்கான விஷயம் வெளிப்படுது. 2 பேருக்கும் வேற மாதிரி இருந்தது. மார்கன் தான் இதை பிளான் பண்ணவா, மார்கன் இந்த காரியத்தை பத்தி யோசிச்சவா. ஆக்சுவலா மார்கனுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரெனியா இருக்குது. ஸ்கிசோஃப்ரெனியா வந்து நான் உங்களுக்கு டீப்பா பிறகு சொல்றேன், டோன்ட் வெரி. சோ மார்கனுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரெனியா இருக்குது. மார்கனோட கண்ணுக்கு வந்து ஸ்லெண்டர் மேன் உண்மையாமே தெரியல. இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸோட கேட்கும் போது, இல்லாட்டி நாங்க அம்மா அப்பாவோட கேட்கும் போது அவங்க தெரியுறாங்கதான் எங்களோட கண்ணுக்கு. அதே மாதிரி மார்கனோட கண்ணுக்கு ஸ்லெண்டர் மேன் தெரியுது. மார்கனுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரெனியா இருக்குது. சோ மார்கனுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. பட் அனிசா வேர் வந்து டோட்டலி ஃபைனா தான் இருந்தவா. அனிசாக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு ரொம்ப நார்மலா தான் இருந்தவா. இப்ப மூளையில இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் அனிசாக்கு இல்ல. மார்கனோட சிச்சுவேஷன் வந்து டிஃப்ரெண்ட். ஆனா அனிசா வந்து ஸ்லெண்டர் பார்க்கவே இல்லை அண்ட் நம்பவே இல்லை. அப்ப அந்த கோர்ட் வந்து அனிசாட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீ மார்கனை உதவி செஞ்ச பீட்டனை கொலை பண்ணு. அனிசா என்ன சொல்றாண்டா, ஏண்டா எனக்கு மார்கனோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். நான் இந்த பலியை செஞ்சிருக்காட்டி மார்கன் வந்து என்னோட கோவிச்சிருப்பா, என்னோட பேசியிருக்க மாட்டா. அதுக்காண்டிதான் இது பண்றேன். அனிசா ரொம்ப கேஷுவலா ரொம்ப அமைதியா சொல்லுறா. பீட்டனுக்கு வந்து இந்த கோர்ட்டோட ஆன்சர் தெரியும் போது பீட்டன் வந்து ரொம்ப கவலைப்பட்டவா. பீட்டனோட மனசு உடைஞ்சு போயிட்டு. மார்கனும் அனிசாவும் பீட்டனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப மார்கனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா கூட பீட்டன் வந்து ஒத்துக்கொண்டிருப்பா. பட் அனிசா வந்து நல்ல டோட்டலி ஃபைனா தான் இருந்தவா. இப்ப மார்கனோட மூளையில அப்படி இருந்தாலும் அனிசா வந்து தடுத்திருக்கலாம். ஆனா அனிசா செய்யவே இல்லை. பீட்டனுக்கு பொறுத்த அளவு மான்ஸ்டர் வந்து ஸ்லெண்டர் மேன் இல்ல, ஆனா அனிசா. ஆனா அங்க சைக்காலஜிக் அனாலிசிஸ்க்கு போறேன்.
ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மர்கான் கேசருக்கு வந்து ஸ்கிசோஃப்ரெனியா இருக்குது. ஸோ ஸ்கிசோஃப்ரெனியாண்டா நான் கொஞ்சம் டீப்பாக இன்னும் போவேன், பட் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லணும். மர்கானுக்கு வந்து நிறைய அலுசினேஷன் வரும். இப்போ மர்கான்ட கண்ணில் வந்து ஸ்லெண்டர்மேன் நிஜமா தெரிஞ்சவே. இப்போ உங்களுக்கு எப்படி நான் தெரிகிறேனோ அதே மாதிரி ஸ்லெண்டர்மேனும் மர்கானோட கண்ணுக்கு படுகிறேன். இப்போ நீங்க வந்து மர்கான் கிட்ட சொன்ன அது ஒன்றும் அப்படி இல்லை, அதெல்லாம் உண்ட மைண்ட்லன்னு நீங்க மர்கான் கிட்ட சொன்ன மர்கான் வந்து கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டான். நாங்க சொன்னா நீ வந்து போய் சொல்ற, மர்கான்ட பிரெயின் சொல்லும் அவங்க போய் சொல்றாங்கண்டு. மர்கானுக்கு வந்து ஒரு டவுட்டும் இல்லை, ஸ்லெண்டர்மேன் உண்மையாமே நிஜம்தான். மர்கானுக்கு வந்து பீட்டனுக்கு மேல ஒரு வெறுப்பும் இல்லை. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. பட் மர்கானுக்கு வந்து யாராச்சும் தேவை பலி கொடுக்க. இப்ப ஸ்லெண்டர்மேன் மர்கான் கிட்ட சொல்லியிருக்கிற, நீ வந்து எனக்கு பலி கொடுக்கணும், நீ வந்து எனக்கு பலி கொடுக்காட்டி நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கொண்டுருவேன். சோ மர்கான் வந்து ஒரு சேஃப்டிக்கு ஒரு பயத்துலதான் பீட்டனை வந்து கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. அனிசாக்கு வந்து ஒரு பிரெயின் பிரச்சனையும் இல்லை. அனிசா வந்து நார்மலா தான் இருந்தவா. ஆனா அனிசா வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அனிசாக்கு வந்து மர்கான் ரொம்ப பிடிக்கும். அனிசா சொல்லி இருந்தேன் மர்கான் நீ வந்து போய் சொல்றேன்னு. மர்கான் வந்து கோவிச்சிருப்பான்ட்டு அனிசா பயந்தவா. இப்ப மர்கான் வந்து கோவிச்சனா மேபி மர்கான் வந்து அனிசாவோட கைக்காம விட்டுருவாண்டு அனிசா ரொம்ப பயந்து போய் இருந்தவா. எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தேன்னா இப்ப அவங்க கூப்பிட்டனா வா வெளியில போக மாட்டி வா அது செய்ய மாட்டேன், அங்கட கடுப்பா இருந்தாலும் நாங்க போயிடுவேன். ஏண்டா சரி மச்சான் தானே, சரி கூட்டாளி தானே போவாமுண்டு போயிடுவேன். பட் அவங்க 2 பேருக்கும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு வந்து அவ யோசிச்சிருப்பா மர்கான் வந்து சரியில்லாட்டு. பட் மர்கான் வந்து டெய்லி அனிசா கிட்ட அதை பேசி சிலந்தாம அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இதை கேட்கிறேன் சொல்லி அனிசாவோட பிரெயின்டே கொஞ்சம் மாறிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டனா இப்ப சிலந்தாம அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் ஒரே உங்களுக்கு சொல்லி கொண்டு இருந்தேன்னா நீங்களே ஒரு கட்டத்துக்கு மேல நம்ப ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரிதான் அனிசாக்கும் நடந்தது. ஸ்கிசோஃப்ரெனியா வந்து ஒரு ஆளுக்கு ஸ்கிசோஃப்ரெனியா இருந்ததுன்னா எது நிஜம் எது பொய் என்று அவங்களுக்கு தெரியாது. அங்க வந்து இந்த 2 காரியத்தையும் டிஃபரெண்ட் பண்ண மாட்டாங்க. பிளஸ் அவங்களுக்கு வந்து நிறைய அலுசினேஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து சில சவுண்டு கேட்கும். இப்போ ஒன்றும் கேட்காட்டியும் அவங்களோட காதுக்குள்ள சவுண்டு கேட்கிற மாதிரி இருக்கு. மேபி அவங்க சொல்லலாம் இங்க பாரு அங்கேயாச்சும் இருக்குண்டு, பட் நாங்க பார்க்கும்போது அதுல ஒன்றும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அலுசினேஷன் இருக்கு. ஸ்கிசோஃப்ரெனியா வந்து இப்ப ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு கனவுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. கனவும் நிஜமா கூட டிஃபரெண்ட் பண்ண மாட்டாங்க. So yes, இதான் இந்த கதை. ஸோ இதான் மர்கான் கியர் அண்ட் அனிசா வைசரோட கதை. சின்ன பொண்ணா இப்ப அவங்க 2 பேரும் சின்ன பொண்கள் தான், அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைகள் தான். பட் மர்கானுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரெனியா இருந்தது. ஆனா அனிசா வந்து உண்மையாமே பீட்டனை காப்பாத்தி இருக்கலாம். பட் அவங்க அனிசா வந்து செய்யவே. வந்து பீட்டனுக்கு வந்து கொஞ்சம் வயசாயிட்டு. ஸோ பீட்டன் வந்து ஹாப்பியா தான் இருக்கா. பீட்டன் வந்து அவட படிப்பை முடிச்சுட்டா, நார்மலான லைஃப் வாழறா. அனிசாக்கு வந்து ஸ்கிசோஃப்ரெனியா இருந்தபடியா அனிசா உண்மையாமே ஒரு குற்றவாளியா இல்லாட்டி இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா பாப்பேன் அண்ட் ஆன்சர் போடுவேன். அடுத்த வியாழக்கிழமை கண்டிப்பா சந்திப்பேன். அது வரைக்கும் நீங்க கவனமா இருங்க, நீங்களும் உங்களோட ஃபேமிலியும். ஸோ எஸ், இவ்வளவு தான் கைஸ் இந்த வீடியோ.